Hi friends, day 2ல ரீசனிங்கில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா blood ரிலேஷன் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ blood ரிலேஷன் சொல்லும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகும். தமிழில் ஈஸியாக நம்ம ஒரு உறவை எப்படி தான் கூப்பிடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே இங்கிலீஷில் சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு blood ரிலேஷன்னா என்ன அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கான ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும் ஓகேங்களா, அதையும் நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும், அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பாயோட அம்மா வந்து மதர், இந்த பாயோட அப்பா வந்து ஃபாதர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பாயோட மதர் அப்படின்னு வரும்போது கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவோம். பாயோட மதரோட ஃபாதரை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பாயோட ஃபாதரோட மதரை கிராண்ட் மதர், பாயோட ஃபாதரையும் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ மதர் சைடு வர்றவங்களையும் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் தான் சொல்கிறோம், ஃபாதர் சைடு வர்றவங்களையும் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் தான் சொல்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் இல்லையா, மதர் சைடு வர்றவங்கள மெட்டர்னல் அப்படின்னு சொன்னாதான் மதர் சைடு ரிலேஷன்ஷிப் எல்லாமே, பெட்டர்னல் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஃபாதர் சைடு ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த பையனுக்கு மதரோட மதரை என்னன்னு சொல்லணும், மெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா. அதே ஃபாதரோட மதரை பெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா மதர் சைடு வர ரிலேஷன்ஷிப் எல்லாமே மெட்டர்னல் கிராண்ட் மதர், மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், மெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் ஆண்ட் இப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபாதர் சைடு வர்றது எல்லாமே பெட்டர்னல் கிராண்ட் மதர், பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், பெட்டர்னல் அங்கிள், பெட்டர்னல் ஆண்ட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேவா. அண்ட் அந்த பையனுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாமே என்னன்னு சொல்லணும்னா இன்லா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அந்த அவங்களோட கல்யாணம் ஆன அந்த பொண்ணோட மதர் இருப்பாங்க இல்லையா, அந்த மதரை என்னன்னு சொல்லுவாங்க, மதர் இன்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே அந்த மதர் வந்து அந்த பையனை எப்படி சொல்லுவாங்க, சன் இன்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்லா ரிலேஷன்ஷிப்னாலே நம்மளுக்கு வந்து மேரேஜ் ஆகி வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாமே என்னன்னு சொல்லணும், இன்லா அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இந்த பையனுக்கு கூட பிறந்த ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஓகேங்களா, கேர்ள் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட குழந்தைங்கள பாயாக இருந்துச்சுன்னா நெஃப்யூ, கேர்ளாக இருந்துச்சுன்னா நீஸ் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கூட பிறந்தவங்களோட பிரதர் ஆர் சிஸ்டருக்கு சன் ஆர் டாட்டர் இருந்தாங்கன்னா கேர்ள் பேபியாக இருந்தால் நீஸ்ன்னு சொல்லணும், பாய் பேபியாக இருந்தால் நெஃப்யூ அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம்குள்ளே போயிடலாமா. In a family of 6 persons A, B, C, D, E, F, they are two married couple ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி எழுதிக்கணும், அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் எடுத்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. D இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் A. ஸோ எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. அப்போது D இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் A அப்படின்னா ஏயோட கிராண்ட் மதர் D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு A அதோட கிராண்ட் மதர் யார், டி அப்படின்னாங்க. அதாவது நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன் எல்லாமே என்னன்னு சொல்லணும்னா இந்த மாதிரி ஏரோவில் சொல்லணும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னா இந்த ஏரோவில் சொல்லணும், மேரேஜ் ஆகி வர ரிலேஷன்ஷிப் எல்லாமே இந்த ஏரோவில் சொல்லணும். அண்ட் நம்ம கூட பிறந்தவங்க அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பாயாக இருந்தால் பாக்ஸ் சிம்பிள், கேர்ளாக இருந்தால் ரவுண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு பேசிக்கான சிம்பிள்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் மதர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டீன்றது ஒரு கேர்ள்னு தெரிஞ்சிச்சு, கிராண்ட் மதர் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டீன்றது கிராண்ட் மதர்ன்றனால ரவுண்ட் சிம்பிள் போட்டுட்டேன். அண்ட் மதர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பியோட மதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பி வந்து பாயா கேர்ளா நம்மளுக்கு இன்னும் தெரியல ஓகேவா. அண்ட் சி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பியோட ஒய்ஃப் யாரா, சியா ஓகேவா. அப்போ சீன்றது ஒரு கேர்ள்னு தெரிஞ்சிச்சு, அப்போ இது பாயாக தான் இருக்க முடியும் ஓகேங்களா. அண்ட் மதர் ஆஃப் எஃப் ஓகேவா. அண்ட் மதர் ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்க்கு மதர் வந்து சின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எஃப் யாருன்னு இன்னும் நம்மளுக்கு சொல்லலை ஓகேவா. அண்ட் எஃப் இஸ் த கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ ஓகேங்களா. எஃப் யாரா, ஈயோட கிராண்ட் டாட்டர் அப்படின்றாங்க. அப்போது இது வந்து டாட்டர் ரிலேஷன்ஷிப்பில் வரும், இதுக்கு முன்னாடினா தான் கிராண்ட் டாட்டர். அப்போ ஈயோட கிராண்ட் டாட்டர் யார், எஃப் அப்படின்றாங்க. அப்போ எஃப்ன்றது ஒரு கேர்ள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. தென் இப்போ கொஷின்ஸ்குள்ளே போகலாமா. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஹவ் இஸ்
ஏ ரிலேட்டட் டு எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், இதை வச்சு ஆன்சர் சொல்லுங்கள். ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப்? ஓகேவா? ஸோ 2க்கு அடுத்துலேருந்து தான் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். எஃப்க்கு ஏ என்ன ரிலேஷன் அப்படி பாருங்கள். ஸோ எஃப்க்கு ஏ என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க பி அண்ட் சி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு கூட பிறந்தவங்க, சாரி, இவங்களோட பிரதர் ஆர் சிஸ்டராக தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 2 பேருமே பாருங்கள் இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான். ஸோ ஏஎஃப் வந்து கண்டிப்பாக பிரதர் ஆர் சிஸ்டராக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக்கு சி என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டியிலேருந்து சி என்ன ரிலேஷன்னு பாருங்கள். ஸோ டிக்கு பையன் வந்து பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பையனோட ஒய்ஃப் என்ன ஆகும்? கல்யாணம் ஆகி வர ரிலேஷன்ஷிப் எல்லாமே இன்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பையனோட ஒய்ஃப் அவங்களுக்கு டாட்டர் மாதிரி தான். ஸோ அவங்கள டாட்டர் இன்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஏ இஸ் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ இஸ் ஈஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈலேருந்து ஏ என்ன ரிலேஷன்ஷிப், செகண்ட் வர்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஈலேருந்து நமக்கு ஏ என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈலேருந்து பார்த்தோன்னா, ஈலேருந்து நம்மளுக்கு ஏ வந்து கிராண்ட் சன் ஆர் கிராண்ட் டாட்டர். ஏ வந்து நம்மளுக்கு பாய் ஆர் கேர்ள்னு மென்ஷன் பண்ணலை இல்லையா? ஸோ அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? கிராண்ட் சன் ஆர் கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான சம். நம்ம ஆர்ஆர்பி ரிவைஸ்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் 10 கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறேன். அதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். நம்ம இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே. ஸோ ஒவ்வொரு கொஷினாக நான் உங்களுக்கு அப்படியே சால்வ் பண்ணுறேன். ஸோ ப்ரீத்தி ஹாஸ் அ சன் நேம்ட் அருண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீத்தி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு சன் ஒருத்தங்க இருக்காங்க, நேம் அருண் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அண்ட் ராம் இஸ் ப்ரீத்திஸ் பிரதர். ஓகேவா? ஸோ பிரதர் அப்படின்னாலே நம்ம பக்கத்தில் தான் போடுவோம். ராம் இஸ் ப்ரீத்திஸ் பிரதர். நீட்டா டூ ஹேஸ் அ டாட்டர் ரீமா. நீட்டாவும் இங்கே இல்லை, ரீமாவும் இல்லை. ஸோ அந்த சென்டென்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. நீட்டா இஸ் ராம்ஸ் சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ ராமோட சிஸ்டர் யாரா? நீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதர் சிஸ்டர்னால் நம்ம பக்கத்தில் தான் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு விட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? நீட்டா டூ ஹேஸ் அ டாட்டர் நேம் ரீமா. ஓகேவா? ஸோ நீட்டாவுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, ரீமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் அருண்ஸ் ரிலேஷன்ஷிப் டு ரீமா? ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீத்தியோட பையன் வந்து அருண், நீட்டாவோட பொண்ணு வந்து ரீமா. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா கூட பிறந்தவங்களோட பையன் பொண்ணு அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு. ஸோ நமக்கு கூட பிறந்தவங்களோட பையன் அப்படின்னா, பொண்ணு அப்படின்னா நம்ம வந்து கசின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கசின். ஓகேவா? இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் இருக்கான் இல்லையா? அருணுக்கு அம்மாவோட கூட பிறந்தவங்க நீட்டா, அப்போ அவங்க ஆண்ட் அப்படி தானே? ஆன்ட்டியோட பொண்ணு அப்படின்னா கசின் ரிலேஷன்ஷிப்பில் தானே வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் கசின். தென் செகண்ட் கொஷின் பாருங்கள். ரவிஸ் ஃபாதர் ஹேஸ் அ சன் ரோஹித், who has a aunt Lakshmi, who has a husband Rao, whose father-in-law is Mohan. What is the relation of Mohan to Ravi அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லைனாக நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ரவிஸ் ஃபாதர் ஹேஸ் அ சன். ஓகேவா? ஸோ ரவியோட ஃபாதர் முந்தின ஜென்ரேஷன், ஃபாதர்ன்றதுனால பாக்ஸ் போட்டுட்டேன். ஹேஸ் அ சன் அப்படின்னு இருக்காங்க, இவங்களும் சன் தான், ரோஹித்தும் சன் தான். அப்போ கண்டிப்பாக ரவி அண்ட் ரோஹித் வந்து கூட பிறந்தவங்களாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஹூ ஹேஸ் அன் ஆண்ட் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்பா கூட பிறந்தவங்க, அப்பா கூட பிறந்தவங்கள தான் நம்ம ஆண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க யாரா? லக்ஷ்மி. ஓகேவா? ஹூ ஹேஸ் அ ஹஸ்பண்ட் ராவ். ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் யார்? ராவ் அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் ஹூஸ் ஃபாதர் இன் லா இஸ் மோகன். அதாவது ராவோட ஃபாதர் இன்லா மோகன் அப்படின்ட்டுருக்காங்க. ராவோட ஃபாதர்னால் இங்கே போடணும், ராவோட ஃபாதர் இன்லா அப்படின்றாங்க. அப்போது ஒய்ஃபோட அப்பாவை தான் இவர் என்னன்னு சொல்லுவார்? ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது லக்ஷ்மியோட அப்பா தான். ஸோ மோகன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் மோகன் டு ரவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது மோகன்லேருந்து நம்மளுக்கு ரவி வந்து என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மோகன்லேருந்து ரவின்னு பார்த்தோன்னா இவங்க தாத்தா அப்படி தானே? இந்த ரவிக்கு மோகன் வந்து தாத்தா, ஏன்னா அப்பா கூட பிறந்தவங்க லக்ஷ்மி. ஸோ அப்பாவோட அப்பாவும் மோகன் தான். ஸோ மோகன்லேருந்து ரவி என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? கிராண்ட் ஃபாதர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின். Raghu and Babu are twins. Babu's sister is Reema. Reema's husband is Rajan.
Raghu's mother is Lakshmi. Lakshmi's husband is Rajesh. How is Rajesh related to Rajan? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரகு அண்ட் பாபு ஆர் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாபு சிஸ்டர் இஸ் ரீமா. சிஸ்டர்னால் நம்ம பக்கத்தில் தான் போடுவோம். சிஸ்டர் பிரதர்னாலே நம்ம பக்கத்தில் தான் போடணும். ஸோ பாபுவோட சிஸ்டர் ரீமா அப்படின்னு போட்டாச்சு. ரீமாஸ் ஹஸ்பண்ட் இஸ் ராஜன். ரீமாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்கிறாங்க? ராஜன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் நம்ம இந்த சிம்பிள் போடுவோம். ரீமாஸ் ஹஸ்பண்ட் இஸ் ராஜன். ஓகேங்களா? ஸோ ரகுஸ் மதர் இஸ் லக்ஷ்மி அப்படின்றாங்க. ஸோ இவங்க 3 பேருமே கூட பிறந்தவங்க தான். ஸோ இவங்களோட மதர் யாருன்னு சொல்கிறாங்க? லக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருக்குமே இவங்க அம்மா தான். ஓகேங்களா? ஸோ லக்ஷ்மிஸ் ஹஸ்பண்ட் இஸ் ராஜேஷ் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் யார்? ராஜேஷ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த சிம்பிள் போடணும், ராஜேஷ். ஓகேங்களா? ஸோ இவங்களோட அப்பா வந்து ராஜேஷ். ஓகேவா? ஸோ ஹவ் இஸ் ராஜேஷ் ரிலேட்டட் டு ராஜன்? கொஷின் எடுக்கும்போது 2க்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அதுலேருந்து ரிவர்ஸில் படிங்க. ராஜன் வந்து ராஜேஷ்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராஜன்லேருந்து தான் நம்ம ராஜேஷ் என்ன உறவுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ராஜனோட ஒய்ஃப் வந்து ரீமா, ஒய்ஃபோட அப்பா அப்படிங்கும்போது அவங்க ஃபாதர் இன்லா. கரெக்டுங்களா? ரீமாவுக்கு ஃபாதர், அவங்களுக்கு இன்லா ரிலேஷன்ஷிப். மேரேஜ் ஆயிடுச்சுனாலே இன்லான்னு சொல்லணும். ஸோ ரீமாவுக்கு ராஜேஷ் வந்து ஃபாதர். ஸோ ராஜனுக்கு வந்து என்ன இருக்கும்? ஃபாதர் இன்லா. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் ஃபாதர் இன்லா. தென் 4th கொஸ்டின். ஷீலா இஸ் ரவிஸ் sister-in-law. Ram is Ravi's brother. Ram's wife is Sheila. Deepa is Ravi's sister. Deepa's mother is Shanti. How is Sheila related to Shanti அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. ஷீலா இஸ் ரவிஸ் சிஸ்டர்-இன்-லா அப்படின்றாங்க. ஓகேங்களா? தென் ராம் இஸ் ரவிஸ் பிரதர். ஸோ ஓகேவா? ஸோ ஷீலா இஸ் ரவிஸ் சிஸ்டர்-இன்-லா. ஸோ ஃபஸ்ட்டு ஷீலா எடுத்துக்கோங்க. ஷீலா யாரா? ரவிஸ்க்கு சிஸ்டர்-இன்-லா, ரவியோட சிஸ்டர்-இன்-லா. ரவிக்கு அவங்க சிஸ்டர் இன்லாவாக இருக்கணும்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பிரதர் ஆர் பிரதர் இருக்கணும். அப்படி தானே? ஸோ பிரதர் இருக்காங்க அப்படின்னா பிரதர் கூட மேரேஜ் ஆனவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க? சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரவிக்கு சிஸ்டர் இன்லா வந்து ஷீலா. ஓகேங்களா? ஸோ ராம் இஸ் ரவிஸ் பிரதர் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த பாக்ஸ் யார்? ராம். ஓகேங்களா? ஸோ ராம் அண்ட் ஷீலா தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ ரவிக்கு வந்து இவங்க என்ன ரிலேஷன்ஷிப் வரும்? சிஸ்டர் இன்லா அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் வரும். ஷீலா வந்து ரவியை பிரதர் இன்லா அப்படின்னு கூப்பிடலாம். ஓகேங்களா? அண்ட் ராம்ஸ் ஒய்ஃப் இஸ் ஷீலா. வந்துருச்சா? ராமோட ஒய்ஃப் வந்து ஷீலான்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தீபா இஸ் ரவிஸ் சிஸ்டர் அப்படின்ட்டுருக்காங்க. சிஸ்டர்ன்றதுனால பக்கத்தில் போடுறேன். தீபா இஸ் ரவிஸ் சிஸ்டர். அண்ட் தீபாஸ் மதர் இஸ் சாந்தி அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட மதர் யார்? சாந்தி அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஹவ் இஸ் ஷீலா ரிலேட்டட் டு சாந்தி அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ 2க்கு அப்புறத்துலேருந்து தான் நம்ம வாசிக்கணும். சாந்திக்கு ஷீலா என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ சாந்தி வந்து சாந்தியோட பையன் ராம். அப்படி தானே? ராம், ரவி, தீபா எல்லாமே வந்து சாந்தியோட பிள்ளைங்க. கரெக்டுங்களா? ஸோ ராமோட ஒய்ஃப் தான் ஷீலா. அப்படி தானே? ஸோ அவங்க வந்து என்ன ரிலேஷன்ஷிப் வருவாங்க? மேரேஜ் ஆகி வர ரிலேஷன்ஷிப் எல்லாமே இன்லான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சாந்தியோட பையனோட ஒய்ஃப் அப்படிங்கும்போது இது வந்து என்ன வரும்? டாட்டர் இன்லா. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் டாட்டர் இன்லா. The next question பாருங்க. Rajiv is brother of Atul. Sonia is the sister of Sunil. Atul is the son of Sonia. How is Rajiv related to Sonia அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. Rajiv is the brother of அத்துல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ன்றனால இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். அண்ட் சோனியா இஸ் த சிஸ்டர் ஆஃப் சுனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ சோனியாவும் யாருன்னு தெரியாது, சுனிலும் யாருன்னு தெரியாது. ஸோ அப்படியே அந்த சென்டென்ஸை விட்டுக்கோங்க. அத்துல் இஸ் த சன் ஆஃப் சோனியா அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அத்துல் யாரா? சோனியாவோட சன் அப்படின்ட்டுருக்காங்க. சோனியாவோட சன் தான் வந்து அத்துல். ஓகேங்களா? அண்டு இப்போ தெரிஞ்சிருச்சா? செகண்ட் சென்டென்ஸ் எடுத்துடலாமா? சோனியா இஸ் த சிஸ்டர் ஆஃப் சுனில். ஓகேங்களா? சுனிலோட சிஸ்டர் தான் வந்து சோனியா. ஸோ பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஹவ் இஸ் ராஜீவ் ரிலேட்டட் டு சோனியா அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ராஜீவ் ரிலேட்டட் டு சோனியாங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? சோனியாவிலேருந்து ராஜீவ் என்ன ரிலேஷன் தான் பார்க்கணும். ஓகேங்களா? சோனியாவிலேருந்து ராஜீவ் வந்து என்ன ரிலேஷன்? சோனியாவுக்கு அத்துல் வந்து பையன் கூட பிறந்தது பையன் தான் டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சன். ஓகேங்க. Then 6th question பாருங்க. Suresh sister is the wife of Ram. Ram is Rani's brother. Ram's father is Mathur. Sheetal is Ram's grandmother.
Reema is Sheetal's daughter-in-law. Rohit is Rani's brother's son. Who is Rohit to Suresh அப்படின்றாங்க. ஸோ ஒவ்வொரு லைனாக எடுக்கலாமா? சுரேஷ் சிஸ்டர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ராம் அப்படின்றாங்க. ஸோ சுரேஷ் அப்படின்னு போட்டுக்கோங்க. சுரேஷோட சிஸ்டர்னு தான் சொல்லியிருக்காங்க, நேம் சொல்லலை. ஸோ ஃபீமேல் அப்படிங்கிறதுனால ரவுண்ட் போடுறேன். இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ராம். இவங்க யார்? ராமோட ஒய்ஃப் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ராம் இஸ் ராணிஸ் பிரதர். ஓகேவா? ராம் யார்? ராணியோட பிரதர் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரதர் சிஸ்டர் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சிம்பிள் போட்டு பக்கத்தில் போடுவோம் இல்லையா? ஸோ அதான் போட்டிருக்கேன். அண்ட் ராம்ஸ் ஃபாதர் இஸ் மத்தூர் அப்படின்றாங்க. ராமோட அப்பா யார்? மத்தூர். முந்தின ஜென்ரேஷன்னா நம்ம என்ன போடுவோம்? மேலே யாரோ போடணும் இல்லையா? ஸோ ராமோட அப்பா மத்தூர் அப்படின்னு போட்டாச்சு. ஓகேங்களா? அண்ட் ஷீட்டல் இஸ் ராம்ஸ் கிராண்ட் மதர் அப்படிங்கிறாங்க. ராமோட அப்பா மத்தூர்னு சொல்லிட்டோம். ஸோ ஷீட்டல் வந்து ராமோட கிராண்ட் மதர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் ரீமா இஸ் ஷீட்டல்ஸ் டாட்டர்-இன்-லா அப்படிங்கிறாங்க. ஷீட்டல் அப்படிங்கிறவங்களோட டாட்டர்-இன்-லா யார்? ரீமா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஷீட்டலோட பையன் வந்து மத்தூர் அப்படி தானே? ஸோ பையனுக்கு மேரேஜ் ஆகி இருந்தால் மட்டும்தான் அவங்கள டாட்டர்-இன்-லா அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ அதுதான் யார்? ரீமா. ஓகேவா? ஸோ ரீமா இஸ் ஷீட்டல்ஸ் டாட்டர்-இன்-லா. ஓகேவா? ஷீட்டல் வந்து இவங்க சன்னோட ஒய்ஃப் வந்து டாட்டர்-இன்-லா. கரெக்டாக வருதா? தென் ரோஹித் இஸ் ராணிஸ் பிரதர்ஸ் சன். ஓகேவா? ஸோ ரோஹித் இஸ் ராணிஸ் பிரதர்ஸ் சன் அப்படிங்கிறாங்க. ஸோ ராணியோட பிரதர்ஸோட சன் அப்படின்னா தான் ரோஹித் அப்படிங்கிறாங்க. ராணிக்கு பிரதர் யார்? ராம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு சன் தான் வந்து யார்? ரோஹித். ஓகேங்களா? தென் ஹூ இஸ் ரோஹித் டு சுரேஷ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சுரேஷ்லேருந்து ரோஹித் என்ன ரிலேஷன் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ வாசிக்கும்போது பின்னாடி இருந்து வாசிங்க. சுரேஷ்லேருந்து ரோஹித் என்ன ரிலேஷன்? ஓகேவா? சுரேஷ் இருக்காங்க. சுரேஷ் கூட பிறந்தவங்க இவங்க தானே? ஸோ கூட பிறந்தவங்களோட பையன் அப்படி தானே? ஸோ நமக்கு கூட பிறந்தவங்களோட பையன் பொண்ணு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? நெஃப்யூ நீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் பையனாக இருந்தால் நெஃப்யூ, பொண்ணாக இருந்தால் நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சுரேஷ்க்கு கூட பிறந்தவனோட பையன் அப்படி தானே? கூட பிறந்தவங்களோட பையன். கரெக்டாக? ஸோ பையன் அப்படிங்கும்போது இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? நெஃப்யூ. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நெஃப்யூ. ஓகேவா? The next question பார்க்கலாமா? Then Tarun is the father of Rohit. Rohit is the brother of Kala. Kala is the wife of Dilip. How is Dilip related to Rohit அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தருண் இஸ் த ஃபாதர் ஆஃப் ரோஹித். ஸோ ரோஹித்தோட ஃபாதர் யாருன்னு சொல்கிறாங்க? தருண். ஓகேங்களா? அண்ட் ரோஹித் இஸ் த பிரதர் ஆஃப் கலா. ரோஹித் வந்து யாருக்கு பிரதர்? கலாவுக்கு பிரதர் அப்படிங்கிறாங்க. அண்ட் கலா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் திலீப். ஓகேவா? ஸோ இவங்க வந்து திலீப்போட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹவ் இஸ் திலீப் ரிலேட்டட் டு ரோஹித்? இது ரொம்ப டேரெக்டாக கொஷின் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் கொஷின் தான். டக்குன்னு ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ ரோஹித்துக்கு திலீப் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஸோ ரோஹித் இருக்காங்க. ரோஹித்துக்கு கூட பிறந்தவங்க சிஸ்டர் அப்படி தானே? சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அப்படி தானே? சிஸ்டரோட ஹஸ்பண்ட் நம்ம கூட பிறந்தவங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படின்னாலே நம்மளுக்கு பிரதர்-இன்-லா டாட்டர்-இன்-லா ரிலேஷன்ஷிப் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு ரோஹித்துக்கு திலீப் என்ன ரிலேஷன் வருவாங்க? பிரதர்-இன்-லா ரிலேஷனில் வருவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பிரதர்-இன்-லா. ஓகேவா? Then 8th question. Rajiv is the brother of Arun. Sonia is the sister of Sunil. Arun is the son of Sonia. How is Rajiv related to Sunil அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ராஜீவ் இஸ் த பிரதர் ஆஃப் அருண் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ராஜீவ் இஸ் த பிரதர் ஆஃப் அருண். பிரதர் சிஸ்டர்னால் பக்கத்தில் போட்டுக்கிறேன். அண்ட் சோனியா இஸ் த சிஸ்டர் ஆஃப் சுனில் அப்படின்றாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு சோனியாவும் தெரியாது, சுனிலும் தெரியாது. ஸோ அந்த சென்டென்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் அருண் இஸ் த சன் ஆஃப் சோனியா. ஸோ சோனியாவோட சன் யாருன்றாங்க? அருண். ஓகேங்களா? ஸோ சோனியாவோட சன் வந்து அருண். ஓகேங்களா? ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சோனியா இஸ் த சிஸ்டர் ஆஃப் சுனில் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ சோனியா யாருன்றாங்க? சுனிலுக்கு சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஹவ் இஸ் ராஜீவ் ரிலேட்டட் டு சுனில் அப்படின்றாங்க. ஸோ சுனிலிருந்து நம்ம ராஜீவ் என்ன ரிலேஷன் அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சுனிலுக்கு கூட பிறந்தவங்க சோனியா அப்படி தானே? ஸோ சோனியாவோட பையன், இவங்களும் பையன்தான். கரெக்டுங்களா? ஸோ கூட பிறந்தவங்களோட பையனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கூட பிறந்தவங்களோட பையங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பையனாக இருந்தால் நெஃப்யூ சொல்லுவோம், பொண்ணாக இருந்தால் நீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் நெஃப்யூ. ஓகேங்களா? ஸோ இதே மாற்றி யோசிச்சு பாருங்கள். ராஜீவ் வந்து சுனிலை எப்படி கூப்பிடுவான்?
ராஜீவ் வந்து இது யார் அம்மா அப்படிதானே, அம்மா கூட பிறந்தவங்க அங்கிள் கரெக்டாக. ஸோ ராஜீவ் வந்து இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க, அங்கிள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போதே அவங்க கேட்டிருக்கிறதுக்கும் ஆன்சர் எடுத்து பாருங்கள், அதை மாற்றியும் போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்லேயே நம்மளுக்கு 2 ஆன்சர் எடுக்க தெரியும். ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. தென் Karan has a brother Prem and a sister Nisha. Karan's wife is Naj and has a daughter Naksha. Naksha got married with Nisha's son Akbar and has a baby girl Riya. What is relation between Naksha and Nisha அப்படின்றாங்க. ஸோ கரண் has a brother Prem. ஓகேங்களா. ஸோ கரனுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க பிரேம். ஓகேவா. அண்ட் அ சிஸ்டர் நீஷா அப்படிங்கிற சிஸ்டரும் இருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் கரண்ட்ஸ் ஒய்ஃப் இஸ் நஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களோட ஒய்ஃப் யார், நஜ் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஹேஸ் அ டாட்டர் நக்ஷா அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க, நக்ஷா. ஓகேவா. ஸோ நக்ஷா காட் மேரிடு வித் நீஷாஸ் சன். ஓகேவா. ஸோ நீஷாவோட சன் ஒருத்தங்க இருக்காங்க, சன் நேம் அக்பர் சொல்லிட்டாங்க. ஸோ அக்பர் அண்ட் ஹேஸ் அ பேபி கேர்ள் நேம் ரியா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இவங்களுக்கு ஒரு பேபி இருக்காங்களாம், அவங்க பேர் ரியா அப்படிங்கிறாங்க. ஸோ நக்ஷா வந்து இவங்க கூட மேரேஜ் ஆயிருக்கு. ஓகேவா. நக்ஷா got married with Nisha's son Akbar and has a baby girl named Riya அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் நக்ஷா அண்ட் நீஷா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நக்ஷா அண்ட் நீஷான்னு பார்க்கும்போது அண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து எடுக்கலாம், இங்கேருந்து எடுக்கலாம். கரெக்டுங்களா. ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நக்ஷாலேருந்து எடுத்தோன்னு வைங்களேன். ஸோ நக்ஷா வந்து யார் வரும், இவங்களோட பொண்ணு கரெக்டாக. இவங்களோட பொண்ணு இவங்க கூட பிறந்தவங்க. ஸோ நக்ஷாலேருந்து நீஷா அப்படின்னு எடுக்கும்போது என்ன வரும்னா ஆண்ட் அப்படின்னு வரும். கரெக்டாக. ஸோ அதே நீஷாலேருந்து நக்ஷான்னு எடுக்கும்போது என்ன வரும், நீஷாலேருந்து நக்ஷா என்ன வரும், நீஸ் வருமா. ஸோ நீஷாவுக்கு கூட பிறந்தவங்க தான் கரண். ஸோ கரனோட பொண்ணு அப்படிங்கும்போது என்ன வரும், நீஸ். கரெக்டாக. ஸோ இந்த கொஷினுக்கு எப்படினாலும் ஆன்சர் எடுக்கலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் த ஆப்ஷன், அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் போனோன்னா 2 ஆன்சர் எடுத்துக்கலாம். அண்ட் நக்ஷா அண்ட் அக்பர் வந்து மேரீடு. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நக்ஷா வந்து நீஷாக்கு என்ன ரிலேஷன் வரும், ஹஸ்பண்டோட அம்மா. கரெக்டாக. ஸோ மதர் இன்லா அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டாக. ஸோ அதே நீஷாலேருந்து நக்ஷாவை பாருங்கள், நீஷா வந்து நக்ஷாவை என்னன்னு சொல்லுவாங்க, டாட்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து 4 ஆன்சர்ஸ் வருது. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. தென் பாருங்கள், Babita is Ajay's wife and Chiranjeevi is Divya's father. If Ajay's mother-in-law is wife of Divya's grandfather, then what is the relation of Babita with Chiranjeevi's wife அப்படிங்கிறாங்க. கரெக்டாக. ஸோ Babita is Ajay's wife. ஓகேவா. ஸோ Babita போட்டுக்கோங்க. Babita யார், அஜயோட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் Chiranjeevi is Divya's father. Chiranjeevi இஸ் திவ்யாஸ் ஃபாதர், திவ்யாவோட ஃபாதர் அப்படிங்கிறாங்க. ஸோ முந்தின ரிலேஷன் திவ்யாவிலேருந்து பார்க்கும்போது ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் இஃப் அஜய்ஸ் மதர் இன்லா இஸ் ஒய்ஃப் ஆஃப் திவ்யாஸ் கிராண்ட் ஃபாதர், அஜயோட மதர் இன்லா அப்படிங்கிறாங்க. அஜயோட மதர் இன்லா அப்படின்னா இவங்களோட அம்மாவை தான் அவங்க மதர் இன்லான்னு சொல்லுவாங்க. கரெக்டாக. அஜய்ஸ் மதர் இன்லா இஸ் ஒய்ஃப் ஆஃப் திவ்யாஸ் கிராண்ட் ஃபாதர், திவ்யாவோட ஃபாதர் இவங்க. ஓகேவா. ஸோ இவங்களோட அப்பா தான் என்ன, திவ்யாவோட கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இஃப் அஜய்ஸ் மதர் இன்லா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் திவ்யாஸ் கிராண்ட் ஃபாதர், ஸோ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, அஜயோட மதர் இன்லாவும் திவ்யாவோட கிராண்ட் ஃபாதரும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் பபிதா வித் சிரஞ்சீவிஸ் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் பபிதா வித் சிரஞ்சீவிஸ் ஒய்ஃப், சிரஞ்சீவியோட ஒய்ஃபுக்கு பபிதா வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் கண்டிப்பாக கூட பிறந்தவங்க. ஸோ இவங்க ஒய்ஃபுக்கு பபிதா என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஸோ வந்து ஒய்ஃபு அவங்களோட ஹஸ்பண்டோட தங்கச்சி தம்பி அப்படின்னு என்ன ரிலேஷன் சொல்லுவோம், பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பபிதான்றவங்க ஃபீமேல். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, சிஸ்டர் இன்லா. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்,
பிளட் ரிலேஷனோட பேசிக் கான்செப்ட் பார்த்துருக்கோம் அண்ட் ஒரு மாடல் 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே ஆர்ஆர்பியில் எஸ்எஸ்சி யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டைரக்ஷன் அப்படிங்கிற டாபிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ பிளட் ரிலேஷன் நல்லாவே பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம எக்ஸாமில் முக்கியமாக ஆர்ஆர்பி என்டிபிசியில் 1லேருந்து 3 கொஷின் வரைக்கும் மேக்ஸிமம் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ பிளட் ரிலேஷன் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஆர் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் கூட உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.